வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டையும் பார்க்கக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 26ஆம் தேதி 7வது மாதம் 2024. நமக்கு நடைபெறக்கூடிய ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நிர்மல் ட்ரா நடைபெறுது. 390வது ட்ராவாக நடைபெறுது. இந்த ஒரு ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி நம்ம 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் உங்களுக்கே தெரியும், 1 எடுத்திருந்தோம், 8 எடுத்திருந்தோம். அதை அப்படியே மாற்றி கொடுத்துட்டோம். பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 1ஐயும் பி போர்டில் 1ஐயும் கொடுத்துருந்தோம், சி போர்டில் 8 கொடுத்துருந்தோம். மாற்றி வந்துருச்சு பார்த்திங்கன்னா போர்டு நம்பர்ஸ் எல்லாம். இப்போது நம்ம இன்றைக்கி நடக்கக்கூடிய ட்ராவுக்கு பெண்டிங் நம்பர்ஸு நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி ஏ போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். பி போர்டு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் பார்த்துடலாம். சி போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க. ஏ போர்டில் நமக்கு 8 வந்திருக்கு. 8க்கு ஆப்போசிட் என்ன உள்ளது 5 தான். சரிங்களா, 5ஐயும் 4ஐயும் நம்ம ஏ போர்டு எடுத்துக்குவோம். சரிங்களா, இது ஏ போர்டு நம்பர். பி போர்டில் நமக்கு 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பி போர்டு 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 விட்டால் 0வுக்கு 1ன்னு ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முன்னாடி நாள் அடிச்சிருக்க 1 உள்ளர கூட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இப்போது சி போர்டு என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 1க்கு 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, சி போர்டில் 1க்கு 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி 7 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம சி போர்டு எடுத்திருக்கக்கூடிய நம்பர்னு நம்ம பார்க்கையில் 6ஆம் நம்பரையும் 7ஆம் நம்பரையும் கொண்டு வந்திருக்கோம். பி போர்டில் 2ஐயும் 1ஐயும் எடுத்திருக்கோம். ஏ போர்டில் 5ஆம் நம்பரையும் 4ஆம் நம்பரையும் கொண்டு வந்திருக்கோம். மேட்ச் பண்ணி வைக்கலாம். பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கான ஆல் போர்டு நம்பர் நான் ஸ்ட்ராங்கான நம்பராக தான் கொடுக்கணும், உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் வின்னிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆடுவருக்கு பண்ணியும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் நான் பார்க்கையில் நமக்கான இன்றைக்கி ஆல் போர்டு நம்பரில் என்ன நம்பர் கிடைக்கிது அப்படின்னு நம்ம பார்க்கையில் இன்றைக்கி ஆல் போர்டில் நமக்கு 2 நம்பர் கிடைக்கிது. பார்த்திங்கன்னா சரிங்களா, அதாவது 5ஆம் நம்பரையும் நம்ம 7ஆம் நம்பரையும் எடுத்திருக்கோம். சரிங்களா, இன்றைக்கான ஆல் போர்டு நம்பர் 5, 7 2 நம்பர் நமக்கு கணக்கில் வந்திருக்கு. உங்களுடைய கணக்கை மேட்ச் பண்ணி நீங்கள் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த 2 நம்பரையுமே எடுத்திருக்கேன். 2 நம்பருமே வர்றதுக்கான வாய்ப்புகளும் கூட இருக்குது. சரிங்களா, 5ஐயும் 7ஐயும் ஆல் போர்டு நம்பர்ஸாக எடுத்துக்காங்க. ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒரு பெஸ்ட்டு நம்பராகவும் இருக்கும். கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஏ போர்டில், பி போர்டில், சி போர்டில் எந்தெந்த நம்பர்ஸ் எவ்வளோ பெண்டிங்கில் இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியும் பாக்ஸில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க. நமக்கு ஏ போர்டில் அதிக பெண்டிங் உள்ள நம்பர்னு நம்ம பார்க்கையில் 4ஆம் நம்பர் ஏ போர்டில் 26 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 4 ஏ போர்டில் பார்த்திங்கன்னா 6 21 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 7 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இந்த 3 நம்பர் தான் அதிக பெண்டிங்கில் இருக்குது ஏ போர்டில். பி போர்டில் பார்த்திங்கன்னா 1 20 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 2 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 8 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 9 23 நாள் பெண்டிங்கில் இருக்குது. நமக்கு சி போர்டில் 6 27 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 9 18 நாள் பெண்டிங்கில் இருக்குது.
நம்ம இந்த பெண்டிங் நம்பர்ஸு நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கெல்லாம் மேட்ச் பண்ணியும் பாட்ஸு நம்பர்ஸ் தான் நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் பாட்ஸில் வந்து அதிகமான நம்பர்லாம் கொண்டு வரல, பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் நீங்கள் இருக்குதான்னு பார்த்து மேட்ச் பண்ணி விளையாடுங்க அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? கண்டிப்பாக வரணும், கண்டிப்பாக வரணும், 100% வின்னிங் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். பாட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 நம்பர் தான். ஒரு கலப்பு நம்பர், நம்ம எப்போதும் எடுத்துருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி ஒரு நம்பர் 496 527. இந்த 496ஐயும் 527ஐயும் நீங்கள் பாட்ஸில் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். 2 நம்பருமே நம்மளுடைய கெஸ்ஸிங்கை வச்சு நம்ம பார்க்கையில் வந்து ஸ்ட்ராங்கான நம்பராக தான் கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா இந்த 496 பாட்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 527ம் பாட்ஸில் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக தான் இருக்குது. நம்ம வந்து நம்மளுடைய கெஸ்ஸிங் மெத்தேடு எல்லாத்தையும் நம்ம மேட்ச் பண்ணி இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். மேட்ச் பண்ணி வைங்க. போன வருஷம் நமக்கு இன்றைக்கி தேதி இன்றைக்கி நாள் நமக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதை மேட்ச் பண்ணியும் நமக்கு ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதாங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க. அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு போன வருஷம் இன்றைக்கி தேதி இன்றைக்கி நாளைக்கு நமக்கு 26ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டுன்னு நம்ம பார்க்கையில் வந்து 261ன்னு நமக்கு வந்திருக்கு. 261. சரிங்களா? இந்த ரிசல்ட்லேருந்து நமக்கு 2 நம்பர் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? வந்துச்சுன்னா 416 427 496. ஏன்னா 2 நம்பர் வர்றதுக்கு நமக்கு வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாக தான் இருக்குது. சரிங்களா? 217 மேட்ச் பண்ணி வைக்கலாம். பார்த்திங்கன்னா இது கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் கிடையாது. உங்களுடைய கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி விளையாடுங்க. அதிகமான நம்பர்ஸ்லாம் நான் வந்து கொண்டு வந்து கொடுக்குறது கிடையாது. உங்களுக்கே தெரியும் நம்மளுடைய சார்ட் மெத்தேடு, நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய ஃபார்முலா மெத்தேடு, இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி கம்மியான நம்பர்ஸ் தான் நான் வந்து இன்றைக்கி மொத்தமே ஒரு 8 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம கொடுக்கக்கூடிய இந்த 8 நம்பர்ஸையுமே நீங்கள் மேட்ச் பண்ணியும் உங்களுடைய கணக்கையும் நீங்கள் யூக்குள் பண்ணி கொண்டு வந்து வைங்க. கண்டிப்பாக நீங்கள் வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர் எல்லாமே நான் கொடுக்குறேன். சரிங்களா? 296 297 466 11 சி போர்டு 4. சரிங்களா? டபுள்ஸ் வந்துச்சுன்னா இந்த ஒரு நம்பரும் 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி டபுள்ஸ் நம்பரில் எனக்கு கிடச்சிருக்கு. அதனால் ஒரு நம்பர் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். சரிங்களா? மொத்தம் நம்ம 9 நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். சரிங்களா? அதில் டபுள்ஸில் 2 நம்பர் எடுத்திருக்கேன். 1 1 4 4 7 7 297ம் 296ஐயும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். முன்னாடி ஒரு 4 நம்பர் நம்ம பார்த்தோம். நம்மளுடைய கெஸ்ஸிங்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய நம்பர்ஸும் மேட்ச் ஆகிருக்குதான்னு பார்த்து மேட்ச் பண்ணி வைக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக 100% வின்னிங் எடுக்கணும்னு சொல்லியும் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். உங்களுடைய கணக்கை எப்போதுமே மேட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன். நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து கன்ஃபார்ம் நம்பர்ஸ் கிடையாது, ஒரு கெஸ்ஸிங்காக மட்டுமே நம்ம கொடுத்துருக்கோம். 74 96ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை விட்டால் உங்களுக்கு 71 14. சரிங்களா? டபுள்ஸில் வந்துச்சுன்னா 71 14.
டபுள்ஸில் வந்துச்சுன்னா. இருபத்தி 27 சரிங்களா? 27 மேட்ச் பண்ணி ஒரு நம்பர் வைங்க. அதே மாதிரி 5097 சரிங்களா? இது ஒரு நம்பர் நம்ம எடுத்திருக்கோம். 5097 24 27 71 14 74 96 50 97 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் எடுத்திருக்கேன். அதிகமான நம்பர்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வரல, உங்களுக்கே தெரியும். கம்மியான நம்பர்ஸ் தான் நம்ம மொத்தமே ஒரு 4 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம். 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு இந்த 4 நம்பருமே ஸ்ட்ராங்கான நம்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் நான் எடுத்திருக்கேன் சரிங்களா? உங்களுடைய கணக்கையும் நம்ம கொடுக்கக்கூடிய மெத்தேடு எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி எப்போதுமே விளையாடுங்க. உங்களுக்கான வின்னிங் எப்போதுமே கிடைக்குங்க. 100% நீங்கள் வின்னிங் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் இந்த ஒரு கெஸ்ஸிங் எல்லாமே நான் ஆர்டுவொர்க் பண்ணியும் பெஸ்ட்டு நம்பராகவும் 100% ஸ்ட்ராங் பண்ணியும் நம்ம இந்த ஒரு நம்பர்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா? உங்களுடைய கணக்கை எப்போதுமே மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன் சரிங்களா? 96 57 57ங்கிறத நம்ம 2 டைம் கொடுத்துட்டோம். அதனால் ஒரு நம்பர் நான் மாற்றி கொடுக்குறேன் சரிங்களா? நமக்கு 27 46 57 14 96 16 சரிங்களா? மேட்ச் பண்ணி விளையாடுங்க. 27 46 57 14 96 16 மேட்ச் பண்ணி வைக்கலாம் சரிங்களா? 14 16 96 57 27 46 மேட்ச் பண்ணி வைக்கலாம். ஸ்ட்ராங்கான நம்பராகவும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் இருக்குது. நீங்கள் 100% வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு நம்பர்ஸாகவும் பெஸ்ட் நம்பர்ஸாகவும் எடுத்திருக்கோம். மேட்ச் பண்ணி விளையாடுங்க. நம்ம வீடியோவை இது வரைக்கும் வாட்ச் பண்ணிட்டு இருந்த அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.